இதை சார்ந்த விமர்சனங்களுக்கு வருகின்றேன். பல கோடி மோசடி, பொதுமக்களின் பணம் சூறையாடல், அழைப்பு பணியை வைத்து முதலீடு ஈட்டுதல், பலரிடம் ஒரே நிறுவனத்திற்காக வசூல் செய்தல், இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் என் முன்னால் முன்வைத்து விட்டீர்கள். பல கோடி மோசடி, எத்தனை கோடி? ஒருவர் சொல்கிறார் 2 கோடி, இன்னொருவர் சொல்கிறார் 10 கோடி, இன்னொருவர் சொல்கிறார் 50, 100 கோடி என்று. இன்னும் அவரவர்களின் நாவுகளுக்கு ஏற்ப அவரவர்கள் தொகையை முடிவு செய்கிறார்கள். இதில் எது உண்மை? இதை என் இறைவனும் நான் தொழில் நடத்தும் நாட்டின் அரசாங்கமும் என் வங்கிக் கணக்கும் தான் அறிந்தவை. இதை பொதுவெளியில் வெளியிட நான் சமூகத்தை வைத்து இயக்கம் நடத்தவில்லை. லாப நஷ்டங்களை கொண்ட வியாபார நிறுவனம் நடத்துகிறேன். ஒரு தனி மனிதனின் பொருளாதார வியாபார நிறுவனத்தை பற்றிய கணக்குகளை பொதுவெளியில் வெளியிட வேண்டிய அவசியம் இங்கு எதற்கும் இல்லை. பொதுமக்களின் பணம், முதலீடுகள் சூறையாடுதல் என்ற விமர்சனம். என்னோடு வியாபாரம் செய்யும் நபர்களே மொத்தம் 8 பேர்தான். இவர்கள் சொல்லும் சமூகமா, பொதுமக்களா? இவர்கள் நேற்று இன்றுதான் என்னோடு வியாபார தொடர்பில் உள்ளவர்களா? இவர்கள் வியாபாரத்தில் எந்த அடிப்படையும் தெரியாமல் நான் அழைப்பாளன் என்பதால் மட்டும் லாபத்தை எதிர்பார்க்காமல் முதலீடு செய்தவர்களா? இவர்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு, கொடுக்கல் வாங்கல் சமூகத்தின் மத்தியில்தான் முடிவு செய்யப்பட்டதா? சில நபர்களுக்கும் ஒரு நிறுவனத்திற்கும் நடக்கும் கொடுக்கல் வாங்கல், லாப நஷ்ட பகிர்வு ஏன் சமூகத்தின் மத்தியில் பொதுவெளியில் விமர்சிக்கப்படுகிறது? சமூகத்தில் உள்ள எல்லா வியாபாரிகளின் வியாபார தொடர்பும் கொடுக்கல் வாங்கலும் இப்படித்தான் பொதுவெளியில் விமர்சிக்கப்படுமா? யாராவது இதை ஏற்றுக்கொள்வார்களா? ஒரு அழைப்பாளன் பொதுவெளியில் இருக்கிறான் என்பதற்காக அவனுடைய தனிப்பட்ட பொருளாதார கணக்குகள் பொதுவெளியில் பகிரப்பட வேண்டும் என்பதுதான் நீதியா? என் நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒருவர் வேலையை விட்டு அவரின் தவறால் நீக்கிய காரணத்தால் வெறுப்புணர்ச்சியோடு சதித்திட்டம் செய்து என்னோடு கருத்து வேறுபாடு கொண்டுள்ள எல்லா எதிரிகளையும் ஒன்றிணைத்து என் நிறுவனத்தின் தனிப்பட்ட அமானிதங்களை பலரிடம் பகிர்ந்து கொண்டு என்னோடு தொழில் செய்யும் எல்லோரையும் குழப்பி ஒரு மனிதனுடைய 15 ஆண்டுகளுடைய உழைப்பை தரைமட்டமாக்கிய இந்த சூழ்ச்சியை நான் பொதுவெளியில் பகிர்ந்தால் என்ன ஆகும்? இவர்களின் இந்த குரல் எல்லாம். இந்த சூழ்ச்சியில் அழிந்தவனும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டவனும் நானாகவே இருந்துவிட்டு போகின்றேன். என்ன ஆனாலும், என்ன அநீதம் என் மீது செலுத்தப்பட்டாலும் நான் யாருக்கும் அநீதம் செய்யப் போவதில்லை.